கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். சொல்லும்போது கேட்டவரை தன்வயப்படுத்தும் பண்புடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவதுவே சொல் வன்மையாகும். இரங்கற் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினரான திரு மா. சுப்பிரமணியன் என்கிற கோமுகி மணியன் அவர்கள் 6/2/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மா. சுப்பிரமணியன் என்கிற கோமுகி முனியன் அவர்கள் 1977, 80ஆம் ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்கிற தமிழ்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும்
ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டு மொத்தமா நாம எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரு, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். அதனாலதான் சொல்றோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்துல தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் காலகாலமா நிலைச்சு நீடிச்சு நிக்கிற ஒண்ணு. தமிழ்ல என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமா இருக்கிறது நம்ம தாய் மொழிக்குத்தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒண்ணு போதாதா தமிழோட பெருமையை சொல்றதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுற தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்திருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்துதானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்கள்ல முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்கள்ல பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில மாநில பாடல் பத்தி எந்த வழிமுறையும் இல்லாம இருந்துச்சு. நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்கள்ல தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பத்தி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவது அல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை பேரவை
பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் கடமைக்கண்ணியின் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக வதைப்பேன், நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உடைப்பாளி அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், முன்வரிசை தலைவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை 2011, 16, 21, 26 4 முறை திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்து அனுப்பிய எனது தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த சொற்றொடரை நான் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும், வாய்ப்பினை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் கொறடா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 1891 தாயிரம் என்ற பாடலோடு எழுதப்பட்ட வரிகள். அருமையான சொற்றொடர்கள். இன்றும் இளமை குறையாத மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்த பாடல். இப்பாடல் 1970 முதலமைச்சர் தந்திருக்கிற தனி தீர்மானத்தின்படி 11/3/1970 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அரசு நிறுவனங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பாடிட வேண்டும் என்று அந்த பாடலை முதலில் அரசாணை வெளியிட்டு இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்று பாட வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழிக்கென்று சில சிறப்புகள் உண்டு. தாயை படித்தவனை யார் தடித்தாலும் விடேன், தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து அரசாணையை பலமுறை பாடப்பட்ட பொழுது கவனக்குறைவாக இருப்பது, அலட்சியப்படுத்துவது என்ற நிலை இருந்தது.
யார் அலட்சியப்படுத்தார் என்ற சொற்றொடருக்குள் போக விரும்பவில்லை. இதை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆர்.வி. தளபதி அவர்கள் முதலமைச்சர் வடித்திட்ட அந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியின்படி 2021 டிசம்பர் 12 கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு அதை நிலைநிறுத்திய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அது மட்டுமின்றி அதை தொடர்ந்து தமிழ்மொழி பெருமையை சொல்லக்கூடிய வகையில் நீசமொழி என்று பேசப்பட்ட தமிழ் மொழியை தேச மொழியாக்கி செம்மொழியாக்கியது அன்பு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி உலகிற்கு தமிழின் பெருமையை சொன்னது அன்பு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்து தமிழ் மொழி சிறக்க அரிய பல பணிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரந்தையில் பாடப்பட்ட அந்த தமிழ்ச்சங்க பாடல் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வெந்த புண்ணில் வேல் என்பதை போல எந்த பாடலை இந்த உலகுக்கு யாத்து தந்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் தாய்மொழியின் அடையாளமாக இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடம் தள்ளப்பட்ட வேதனை அனைத்து கட்சிகளும் கண்டித்த நிலையில் எங்கள் கழகத்தின் தலைவர் கடுமையான முறையில் கண்டித்தார், எதிர்த்தார். அதற்கும் ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது இந்த சட்டப்பேரவை என்றைக்கும் நினைத்து பார்க்கும். எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்பு தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்ட வடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வு ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில், தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956 நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து
சான்றுகள் உலகறிய செய்யப்பட்டன. எனவே உலகத் தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் தமிழர்கள் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து 1970ஆம் ஆண்டில் இருந்து பாடப்பட்ட அந்த வரலாற்று செய்தியோடு இந்த மாண்புமிகு பேரவையில் 1991ஆம் ஆண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதலையாக பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட அந்த வரலாற்று செய்தி இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தனி தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நாம் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தனி தீர்மானத்தை சபையிலே வைத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று கூடி நாம் ஆதரிக்க வேண்டும் என்கிற செய்தியை தெரிவித்து நான் எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மொழி பலவாறாக பல உரைகளிலும் நடைமுறைகளிலும் அறியப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் பால் அமுதம் தானாய். தேனாய் சுவை சேர் கரும்பாய் தீம்பழமாய் பால் அமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, ஆனால் தமிழே, தமிழ் மகனே, தமிழகத்தின் முதல்வரே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் 8.5 கோடி தமிழக மக்களால் முழுமையாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் பாலமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, எங்களுக்கு ஆறுதல் தந்தாய் தமிழே, தமிழக முதல்வரே என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவை சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அவையோர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பல்வேறு தலைவர்கள் இந்த அவையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அவையிலே உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நான் பெருமையாக பார்க்கிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஜூலை 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஏற்பட்ட தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று மற்றும் நீங்கள் பேசுவது பொருத்தமானதாக இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடத்தை என்ற